ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஒரு சில்லி சிக்கன் செய்யலாம் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? சிக்கனை நம்ம நார்மலாக 65 எப்படி போடுவோம் அதே மாதிரி மசாலாலாம் போட்டு பொரிச்சிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பெரிய வெங்காயம், குடமிளகா, 2 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் பெப்பர், சோயா சாஸு, சில்லி சாஸு இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. காஷ்மீரி சில்லி வேணால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வந்து வாங்கினா நிறைய அந்த கலர் பொடியை கொட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் சேர்ந்தாப்புல கொதித்து வந்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப வெங்காயம்லாம் இந்த கறக்கு முறுக்குன்னு தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கும்போது இந்த சிக்கன் வாங்கிட்டு வருவாங்க. சில்லி சிக்கன் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு 4, 5 பீஸ் தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு பீஸ் வர மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாதம், ரசம் இந்த தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்து நமக்கு வேணால் காரம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.